பிஜேபி வந்து எந்த நடிகரையும் சரி, எந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்குள்ள வர ஆளும் சரி, அது பவன் கல்யாண் வந்து பிஜேபிக்கு ஆதரவா வந்ததுனால ஓகே, அப்படி வந்துட்டா ஓகே. பிஜேபி இல்லாம நீ வருவன்னா உன்னை வந்து செக் பண்ணுவான். அப்போ நீ வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி அப்படின்ற சென்ஸோட நீ வந்தீங்கன்னா, ஏடிஎம்கே எங்க கூட்டணிக்கு வரணும், எங்களுக்கு தேவை. நீ வந்து ஏடிஎம்கேவை டேக் பண்ணி வந்தீங்கன்னா உன்னை நாங்க அடிப்போம் அப்படின்ற சிம்டம்ஸ் வந்து விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் விஜயுடைய மாநாட்டுக்கு முழுக்க முழுக்க பணம் கொடுத்தது, பெரிய அளவுக்கு உதவி பண்ணது யாருன்னு நாம அரண்சையில சொன்னோம். யாரு? இப்ப ரெய்டு நடந்தது இடம் எது? ஆதவ் அர்ஜுன ரெட்டி வீட்டில் தான் ரெய்டு நடந்தது, மார்டின் வீட்லயும் ரெய்டு நடந்தது. இங்க ஒரு டிரான்சாக்ஷனை வந்து இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறையும் கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது விஜய் வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. விடுதலை சிறுத்தைகளே யாருக்கும் தெரியாது. ஒரு மாநாடு மட்டும் விடுதலை சிறுத்தைகளுக்காக நடத்தி கொடுத்தாரு பெரம்பலூர்ல, அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேல முன்னாடி எங்க இருக்காருன்னு தெரியாது. கரெக்டா விஜய் அரசியலுக்கு வர டைம்ல வந்து வெளியில வந்து 4 படத்துல நடிச்ச உதயநிதிலாம் துணை முதலமைச்சர் ஆகுறாரு. அப்போ திரும்ப ஆகக்கூடாதா? இந்த டைலாக் யாரோட டைலாகு? விடுதலை சிறுத்தைகள் விஜய் எடப்பாடி கூட்டணி அப்படின்ற அடிப்படையில தான் அவர் ஓபன் பண்றாரு. அப்படியே மாநாட்டில் விஜய் வந்து அதே விஷயத்த ஓபன் பண்றாரு. கூட்டணி, கூட்டணி அரசியல், கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை ஓபன் பண்றாரு. இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து நாங்க ஏன் விஜய் எதிர்க்கணும், அதிமுகவை பத்தி அவர் தப்பாவே சொல்லியே இருந்தா தானே அவர் சொல்லுவாரு, நல்லபடி இருக்கோம்ல, நல்லபடி தானே சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவருங்க. எடப்பாடியுடைய பையன் மித்துன்னு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, விஜய் எல்லாருமே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல சில ஊடகங்கள்ல தாவேகா அதிமுக கூட்டணி அமையப்போவது உறுதியாகிவிட்டது அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அது முற்றிலும் தவறு. இப்படிப்பட்ட செய்திகள் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. நாங்கள் வந்து தனித்து தான் போட்டியிடுவோம் மாதிரி அந்த அறிக்கையை படிக்கும்போது நமக்கு தோன்றக்கூடிய விஷயம், நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. ஆனால் தாவேகாவினுடைய மாநாட்டில் விஜய் பேசும்பொழுது கூட்டணிக்கு வர்றவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாரு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சில அரசியல் விமர்சகர்கள் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக முந்தா நாள் வந்து நானும் ஐயநாதனும் ஒரு நேர்காணல், அந்த நேர்காணலில் உட்காந்து பேசுகிறோம். இதே சப்ஜெக்ட் தான் பேசுகிறோம். அப்போது ஐயநாதன் வந்து சக்கம்பானார்னா ஒரு 3 பேரோட அட்டாக் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அதே லாங்குவேஜில் தான் இருந்தது. என்னங்க ஊழல்னா என்னங்க? ஊழல்னா அதுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லையா? விஜய் வந்து ஊழல்ல குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனவங்க வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, முதலமைச்சரும் அவங்க தான். தமிழகத்துல ஊழல்னா ஹையஸ்ட் வந்து அதுதான். அப்போ நீங்க அதிமுக வந்து ஊழல் கட்சியிலேயே சேர்க்க மாட்டீங்க. எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி, பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே டிக்ளேர் பண்றீங்க. அதிமுக ஊழலை ஒழிப்போம் அப்படின்றீங்க, குடும்ப ஆட்சின்றீங்க. ஓகே, அதெல்லாமே கூட ஓகே. ஆனால் ஊழலில் அதிமுக எப்படிங்க வராமல் போச்சு? இல்லை மறந்துட்டாரா விஜய்? சொல்கிறது அழகாக பேசுகிறாரு. ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி இதெல்லாம் வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அப்படியே ட்ராவல் ஆகிட்டு கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்குன்றாரு. அதிமுகவை எதிர்த்து பேச மாட்டாரு. அப்போ ஒரு ப்ரோக்ராம்டு மிஷின் மாதிரி பேசுகிறாரு அவர். அதிமுகவோட கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்குனா விடுதலை சிறுத்தைகள் வந்துடுமா? அப்போ விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, விஜய் கட்சி, இதுதானே கூட்டணியோட பிளானு.
இந்த ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் மாதிரியே வந்து விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு. அப்போ அவரு ஐயநாதன் சொன்னாரு, 234 தொகுதிகளிலையும் போட்டின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு இக்கனாவை வந்து ஐயநாதன் வந்து வச்சார். 230 சரி, 234 தொகுதிகளில் போட்டின்னா எப்படி கூட்டணி ஆட்சி வரும், ஆட்சியில் பங்கு எப்படி வரும், இப்படி விவாதம் போச்சு. இது இல்லாமல் தொடர்ந்து அரண்சை சமூக ஊடகங்கள் எல்லாம் நம்ம பேசும்போது விஜயோடைய இந்த டபுள் குவாலிட்டியை செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் எப்படி அதிமுக வந்து சொல்லலாம், அதே அரண்சையில் தான் சொன்னோம். பாசிசம் பாயாசம் அப்படின்ற அந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, பிஜேபி பாசிசம், திமுக வந்து பாயாசமா, இது எப்படி ஒரு நியூஸ் பேப்பர் நாலேஜ் இருக்கிறவங்க கூட இதை சொல்ல மாட்டான் அப்படின்னு அரண்சையில் டோட்டலாக பதிவு பண்ணோம். லட்சக்கணக்கான பேர் அரண்சை வாசகர்கள் பார்த்த வீடியோ அது. இதெல்லாமே சேர்த்து தான் அரசியல் விமர்சகர்கள் பலர் இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ இது வந்து முந்தா நாள் நாங்கள் நடத்தின விவாதம், அதில் கலந்துக்கிட்ட ஐயநாதன் அவர் போய் அங்கே பேசினது, அதோட விளைவுகள் தான் இருக்கணும். இது ஒரு சின்ன காரணம்தான். இப்படி மேலோட்டமாக அவர் வந்து ஒரு மாநாட்டில் மிக தெளிவாக ஒரு ப்ரோக்ராம்டு ரோபோட் மாதிரி அந்த அது முழுக்க முழுக்க ஒப்பிக்கப்பட்ட பேச்சு தான் அது. அந்த பேச்சில் வந்து விஜய் பேசுறதும் அதை இன்னைக்கு விஜய் மறுக்கிறதும் ஏதோ ஒரு சில எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் பேசினதுனால வந்த விளைவா அப்படின்னு லைட்டாக என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதிமுகவோடு தன்னை இணைத்து பேசுவது, தன்னுடைய கட்சியை இணைத்து பேசுவது அப்படின்றது அவருக்கு எந்த வகையில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல அவர் தனித்து போட்டியிடணும், மக்களை நம்பி நான் அரசியலுக்கு வரேன், தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு அந்த ஒரு பிரச்சனையாக அது அமையலாம். அதை தாண்டி வேற என்ன உள்நோக்கம் அப்படின்றது? அதாவது அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும்னா இப்போ 1 கோடி மெம்பர்ஷிப் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் அடைஞ்சிருச்சு. இந்த 1 கோடி மெம்பர்ஷிப்பை டீகோட் பண்ணுங்களேன். ஒரு தொகுதிக்கு எவ்வளோ? 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 42,250 மெம்பர்ஷிப். அப்போ 42,250 வாக்குகள் வந்து உறுதி. அஃப்கோர்ஸ் அதிமுக 2.5 கோடி மெம்பர்ஷிப் இருக்கு, அது 1 கோடி தான் வாங்கிச்சு. வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது எல்லாத்தையுமே வட்ட செயலாளரோ பகுதி செயலாளரோ எழுதி அவங்களே காசு கட்டி மெம்பர்ஷிப் பண்ணி 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம், 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் அப்படின்னு பிஜேபி வந்து மிஸ்கால் கொடுத்து 86 லட்சம் மெம்பர்ஷிப் போன வருஷம் சேர்த்தது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அண்ணாமலையோட ஏற்பாடு. கும்தல்லக்கடி கும்மா 86 லட்சம் மெம்பர்ஷிப். இந்த வாட்டி வந்து எச் ராஜா தலைமையில வந்து மிஸ்டு கால் கொடுத்தா கூட 10 லட்சத்தை தாண்டல. கம்யூனிஸ்ட் கட்சியிலலாம் உறுப்பினர் ஆகணும்னா ஆக்சிலரி மெம்பர், கேண்டிடேட் மெம்பர், பார்ட்டி மெம்பர் 5 வருஷம் ஆகும். ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில பார்ட்டி மெம்பர் ஆகுறதுக்கே 5 வருஷம் ஆகும். அந்த கட்சியில அதுக்கு முன்னாடி வெகுஜன இயக்கத்துல இருக்கணும். எஸ்எஃப்ஐ, டைஃபி, ஐதுவா, சிஐடியு மாதிரி வெகுஜன இயக்கத்துல இயங்கிட்ட அப்புறம் அதுல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அவரை வந்து ஆக்சிலரி மெம்பர் ஏஎம், அவருக்கு ஓட்டு கிடையாது. கேண்டிடேட் மெம்பர், அவருக்கு ஓட்டு போடலாம். அவர் கட்சி கிளை கூட்டத்தில் வரக்கூடிய முடிவுகளுக்கு ஓட்டு போடலாம். சிஎம் ஓட்டு போடலாம். அதுக்கப்புறம் தான் பிஎம், அதுக்கப்புறம் தான் பார்ட்டி செக்ரட்டரி, அதுக்கப்புறம் தான் ஒன்றிய பகுதி குழு செயலாளர், அதுக்கப்புறம் மாவட்ட குழு உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினர் மாநில குழு, மாநில குழுலேருந்து மத்திய குழு. 65 வயசுக்கு மேலே அங்கே இருக்கவும் முடியாது, மத்திய குழுலேயும் இருக்க முடியாது, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. இது வந்து இவங்க 1 கோடி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இது எதுக்குன்னா, அந்த 1 கோடி மெம்பர்ஷிப்பு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதிமுக 2.5 கோடி வச்சிருக்கு. நாங்கள் இப்போ 1 கோடி வந்துட்டோம். அடுத்தது 2 கோடி உறுப்பினர் சேர்வதற்கான செயலியை வந்து நடிகர் விஜய் வந்து அறிமுகப்படுத்துகிறார். விளம்பரம் எதுக்குன்னா, இவங்களும் 2 கோடி சேர்த்துட்டாங்கன்னா அதிமுகவும் தாவேகாவும் சமம். ரைட்டா? நாங்க தான் அதிமுக. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போனா அதிமுக கிடையாது, நாங்க தான். அது அடுத்தது. தாவேகாவும் அதிமுகவும் சமம்னு வர்றது எதுக்குன்னா, உனக்கு 117 சீட்டு,
ஓ, கூட்டணியில எனக்கு 117 சீட்டு. 2.5 வருஷம் எடப்பாடி முதல்வர், 2.5 வருஷம் விஜய் முதல்வர். இப்படி போயிட்டு இருந்தது. இது உண்மையிலேயே இல்ல, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்தது உண்மை, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் தாவேகா வந்து அதிமுகவை எதிர்த்து பேசல. ரைட்டு, தாவேகா பேசல. அதிமுக தாவேகாவை எதிர்த்து சிங்கிள் லைன் கூட பேசல. கமலஹாசன் வந்து எம்ஜிஆர் கோட் பண்ணி வந்தாரு, கொந்தளிச்சது அதிமுக. கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த், கொந்தளிச்சது அதிமுக. ஆனா விஜயை பத்தி மட்டும் பேசவே இல்லை. நாங்கள் பாஜகவுடன் சேர மாட்டோம் அப்படின்றது வந்து அடிக்கடி சொல்லுவாரு. திடீர்னு ஒரு மறந்து ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணிலாம் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாமே ஒரு டெக்னிக்கல் ஒரு ஏற்பாடு. அவங்களுக்கு வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கணும். இப்போ ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, எங்களோட சேர்ந்தா உருப்பிடும் தாவேகா. இப்போ வந்து எங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னோம்னா அது உருப்படாது. இப்போ ரியாக்ஷன், இன்னைக்கு ரியாக்ஷன் இதான். ஃபர்ஸ்ட் தாவேகாவுக்கு அகெயின்ஸ்டான ஏடிஎம்கே உடைய ரியாக்ஷன் இன்னைக்கு வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு விதமான ஒரு பின்னணியோட தான் நடந்திருக்கு. சரி, நீங்க சொன்னீங்க ஒரு பேக் சேனல்ல ஒரு பேச்சுவார்த்தை அப்படி நடந்ததுன்ட்டு. அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடரும், ஆனா மேலோட்டமாக வெளிப்படையாக இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையா அப்படி புரிஞ்சுக்கலாமா இந்த அறிக்கை? அப்படி இல்லை, இது வந்து பிஜேபி கால்டு த ஷாட். அதுதான் பேக்ரவுண்ட் நியூஸ். விஜயுடைய மாநாட்டுக்கு முழுக்க பணம் கொடுத்தது, பெரிய அளவுக்கு உதவி பண்ணது யாருன்னு நாம அரண்சையில சொன்னோம். யாரு? மார்டின்னா யாரு? ஆதவ் அர்ஜுன ரெட்டி. இப்போ ரெய்டு நடந்தது இடம் எது? ஆதவ் அர்ஜுன ரெட்டி வீட்டில் தான் ரெய்டு நடந்தது, மார்டின் வீட்லேயும் ரெய்டு நடந்தது. ரைட்டா? இங்கே ஒரு டிரான்சாக்ஷனை வந்து இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறையும் கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது இவங்களுடைய கணக்கு காட்டாத லாட்ரி லாபத்தில் தான் விஜய்க்கு மாநாட்டுக்கு இவங்க பணம் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ இப்படி கணக்கில் காட்டாத ஒரு பணத்தை நீ வாங்கி மாநாடு நடத்தினா உன்னை வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழே உன்னை புக் பண்ண முடியாதா? அதுதானே எப்பவுமே நடிகர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸும் எடுக்கிற நடவடிக்கை. என்ன எம்ஜிஆருக்கு எதிராக இந்திரா காந்தி எடுத்த நடவடிக்கையும் அதுதான். ரைட்டா? எல்லா நடிகர்களும் கருப்பில் வந்து காசு வாங்குற நடிகர்கள்லாம் எடுக்கிற நடவடிக்கை அதான். இப்போ வைகோ வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி, அவர் வந்து சிவகாசியில் எம்பியாக இருந்து எல்லா அவரோட தெலுங்கு பேசக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் கிட்டலாம் வந்து அவர் உதவி பண்ணதுனால அவருக்கு காசு கிடைச்சது, அவர் கட்சி நடத்தினார். சிவாஜி கணேசனால கட்சி நடத்த முடியல. ஏன்? சொந்தமாக உழைச்சி கேரவேனில் உட்காந்தா கூட உழைச்சி சம்பாரிச்ச பணம், அந்த பணம் கரியாகிறத அவர் விரும்பலை. கமல்ஹாசனால ஏன் கட்சி நடத்த முடியல? சொந்த பணம், உழைச்சி சம்பாரிச்ச பணம், அதை வந்து இது பண்ணும்போது முடியல. விஜயோட சொந்தக்காரர்கள்லாம் பெரிய பணக்காரர்கள். அவங்கெல்லாம் வந்து ஒரு 700 ஃப்ளீட்டு லாரி கப்பல்லாம் வச்சுருக்காங்க. விஜயுடைய ரொம்ப நேரான சொந்தக்காரங்கள்லாம். ஆனால் அவங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க கொடுக்கறதுக்கும் கணக்கு இருக்கும். ரைட்டா? கொடுக்க மாட்டாங்க. அப்போது மார்டின் வந்து இந்த காசை கொடுத்துருக்காரு. அந்த காசோட த்ரெட்டை வந்து இன்கம் டேக்ஸ் பிடிச்சிடுச்சு. அப்போது விஜயை அடுத்தது பிஎம்எல்ஏ சட்டத்துக்குள்ள கொண்டு வரும். அமலாக்கத்துறை வந்து பிஎம்எல்ஏ சட்டத்தில் கொண்டு வரும். அப்போது ஏன் அமலாக்கத்துறை வந்து மார்டின் மேலே கை வைக்குது? மார்டின் வந்து எடப்பாடிக்கு பிரசாந்த் கிஷோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அவர் வந்து 300 கோடி செலவு பண்ணி அதிமுகவை அடுத்து வெற்றி பெற வச்சு லாட்டரியை வந்து தமிழகத்தில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்காக தான் ஆதவ் அர்ஜுன ரெட்டி பேசுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருக்கும் போதே பேசுறாரு. சரி, இப்போ திமுகவுக்கும் மார்டின் வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருந்தாரு. அப்போ அதுவும் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டதா? திமுக அதை ஏத்துக்கலையா? திமுக அதை ஏத்துக்கல. இது போன்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட துட்டு அதை வந்து சபரீசன்ட்ட தான் தராங்க. சபரீசன் மூலமாக தான் இந்த டிரான்சாக்ஷன் வருது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் சபரீசனும் நெருக்கமான நண்பர்களாக முதல்ல இருக்காங்க.
இவர் வந்து முதல்ல மம்தா பானர்ஜிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக இருக்கார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அங்கே வந்து பிரசாந்த் கிஷோரை மம்தா பானர்ஜிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் மம்தா பானர்ஜிக்கும் பிரசாந்த் கிஷோருக்குமான கோஆர்டினேட்டராக இருக்கார். மம்தா வந்து பாஜகவுக்கு எதிராக பெருமளவு வெற்றி பெறுது. அங்கே லாட்ரி வருது. லாட்ரி வந்தால் என்ன பிரச்சனைனா சுரண்டல் லாட்ரியும் வரும் கூடவே. சுரண்டல் லாட்ரி வந்தால் சுரண்டல் லாட்ரியில் தான் நிறைய பணம். அது ஒரு பக்கா சூதாட்டம். சூதாட்டம், சுரண்டல் லாட்ரி, ஒரு நம்பர் லாட்ரி இதெல்லாம் வந்துடும். லாட்ரி வராமல் அதெல்லாம் வராது. லாட்ரி கடையில் வந்து இங்கே ஓப்பனாக லாட்ரி கடை இருக்கும், உள்ளே போனால் நீங்கள் சுரண்டல் லாட்ரி இருக்கும். இதுதான் வந்து ஜெயலலிதா வந்து தடை பண்ணாங்க. ஜெயலலிதாவுக்கே தினமும் 1 கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு இருந்தார் மார்ட்டின். அந்த பீரியடில் மார்ட்டினா KAS சேகர்னு ஒருத்தர். 2 பேருக்குமான போட்டி என்பது மிக பெருசாக இருக்கும். அதிர்ஷ்டம்னு ஒரு பத்திரிகை இதுக்காகவே வந்துகிட்டு இருந்தது. நம்ம தோழர் ஜவஹர்லாம் அதுக்கு ஆசிரியரெல்லாம் இருந்தார். அதிர்ஷ்டம் ஆசிரியர். அதிர்ஷ்டத்தில் வந்து சோவியத் யூனியன் நியூஸாக வரும் அந்த பீரியடில். கம்யூனிஸ்ட் நியூஸ் படிக்கணும்னா அதிர்ஷ்டம் லாட்ரி பேப்பரை லாட்ரி கடையில் வாங்கி படிக்கிற நாட்கள்லாம் நமக்கு இருந்தது கம்யூனிஸ்ட் நியூஸ். ஏன்னா ஜவஹர் அங்கே இருந்தார். அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணாங்க. சரியா? தினபூமின்னு ஒரு பத்திரிகை முழுக்க வந்து லாட்ரி டேக் ஓவர் பண்ணி நடத்தின பத்திரிகை. அந்த பத்திரிகை இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. லாட்டரி ரிசல்ட் வர்றதுக்காகவே ரிசல்ட் அதிர்ஷ்டம் தினபூமி அந்த மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து கொள்ள ஓவரா போக மார்ட்டின் மேல சிக்கிம்ல வந்து இந்த மாதிரி போலி லாட்டரிகள் நடத்தினதா அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிக்கிம்ல மார்ட்டின் மேல வழக்கு இருக்கு. கேல்கட்டால இப்ப வழக்கு இருக்கு, போலி லாட்டரிகளை கொண்டு வந்ததா. கேரளாவில் அஃபிஷியலாக இருக்குது லாட்ரி, ஆல்ரெடி இருக்குது. எல்லா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் லாட்ரி இருக்குது. ரைட்டுங்களா? நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் குறிப்பாக இருக்கும். இப்போ சுரண்டல் லாட்ரி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட சிக்கிம் லாட்ரி பேரோடு தான் வரும். இவன் வந்து மரத்தடியில் உட்காந்து சுரண்டுவான். ஸோ இதை கொண்டு வரணுன்றதுக்காக தான் திமுக காசு கொடுக்குறாங்க. திமுக அதை கொண்டு வரல, கொள்கை ரீதியாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா ரிஜெக்ட் பண்ண ஒரு ட்ரேட் அது. ரைட்டா? அது திரும்பி திமுக கொண்டு வரணும்னா திமுகவோட பேர் எப்படி போகும்? அது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அதை வந்து கடுமையான எதிர்ப்பை சந்திக்கும். அதனால திமுக கொண்டு வரல. அதனால தான் இவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள போறாரு. திமுகவோட இணக்கமா இருந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சபரீசனுக்கு ஃப்ரெண்டா இருந்தவர் விடுதலை சிறுத்தைக்குள்ள போறாரு. கடைசியா விஜய் வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. விடுதலை சிறுத்தைகளே யாருக்கும் தெரியாது. ரைட்டா? ஒரு மாநாடு மட்டும் விடுதலை சிறுத்தைகளுக்காக நடத்தி கொடுத்தாரு பெரம்பலூர்ல. அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேல முன்னாடி எங்க இருக்காருன்னு தெரியாது. கரெக்டா விஜய் அரசியலுக்கு வர டைம்ல வந்து வெளியில வந்து 4 படத்துல நடிச்ச உதயநிதிலாம் துணை முதலமைச்சர் ஆகுறாரு. அப்போ திரும்ப ஆகக்கூடாதா? இந்த டைலாக் யாரோட டைலாகு? நடிகர் விஜயோட டைலாக். நடிகர் அவங்களோட விஜயோட டைலாகை ஒரு எக்கோ பண்றாரு. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்ல என்ன சொல்றாரு? எடப்பாடி பிஜேபி எதிர்க்கிறாரு, இப்போ எல்லா கட்சியும் அவரோட சேர்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க, அவருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துக்கிட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதை ஓப்பன் பண்றார். இந்த 2 ஓப்பனிங்குமே வந்து விடுதலை சிறுத்தைகள், விஜய், எடப்பாடி கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் ஓப்பன் பண்றார். அப்படியே மாநாட்டில் விஜய் வந்து அதே விஷயத்த ஓப்பன் பண்றார். கூட்டணி அரசியல், கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை ஓப்பன் பண்றாரு. ரைட்டா? இங்க இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து நாங்கள் ஏன் விஜய் எதிர்க்கணும், அதிமுகவை பற்றி அவர் தப்பாகவே சொல்லியே இருந்தால் தானே அவர் சொல்வார், நல்லபடி இருக்கோம்ல, நல்லபடி தானே சொன்னார் அப்படின்ற மாதிரி இவர் இங்க எடப்பாடியுடைய பையன் மிதுன், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, விஜய் எல்லாருமே வந்து ஒரே ஸ்ட்ரோக் தான். இதுதான் ஸ்ட்ரோக். சரி, இப்போ பாஜக வால் நடத்தப்பட்டதா நீங்க சொல்றீங்க, அமலாக்கத்துறையினுடைய அந்த ரைடு அப்படின்ட்டு. அப்போ அமலாக்கத்துறை இல்லைன்னா பாஜக எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைவதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணணும், இதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் அனுப்பப்பட்டதா இந்த அமலாக்கத்துறை ரைடு? அனுப்பப்பட்டது. அதோட விளைவாக தான் இப்ப விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்கு.
பாஜக சொல்லி அவர் சொல்றாரா? அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி சொல்ல இல்லன்னா ஐயோ தெரிஞ்சிருச்சே அப்படின்றதுக்காக சொல்ல எல்லாம் ஐயோ தெரிஞ்சிருச்சே. இந்த ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து பயங்கரமான இம்மெச்சூர், பயங்கரமான, நான் தமிழக அரசியல்ல பார்த்த மிக பயங்கரமான இம்மெச்சூர். இந்த டைம்ல இதை ஓபன் பண்ணுவானா, இப்படி இதை ஓபன் பண்ணியிருக்க வேணா, திமுக கூட்டணியில இருந்துகிட்டே ஓபன் பண்ண. அதான் திருமாவளவன் கத்துறாரு, ஐயோ 1.5 வருஷம் இருக்கியா தேர்தல் நடக்க, அதுக்கு முன்னாடி இப்ப பேசுறியா? தேர்தல் முடிவு அப்ப பேச வேண்டிய விஷயம் இது, அப்ப முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது. அதையும் முன்கூட்டியே சொல்ற. அப்கோர்ஸ் எங்க கொள்கை தான் அது, கூட்டணியில் பங்கு, வந்து ஆட்சியில் பங்கு, கூட்டணி அரசியல், கூட்டணி ஆட்சியில எங்க கொள்கை தான். அதை நாங்க இல்லைன்னு சொல்ல. தமிழகத்துல கூட்டணி ஆட்சியை விரும்பினதே கிடையாது. நீங்க கூட்டணி ஆட்சின்னு நீங்க தேர்தலில் நின்னீங்கன்னா, திமுக காங்கிரஸ் ஒரு முறை வந்து 50-50ன்னு சொல்லிட்டு நின்னாங்க, தோத்துட்டாங்க, முழுக்க தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் யாரும் போறதில்லை. ஒரு தடவை வந்து மதுக்கடைகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நின்னாங்க, தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மதுக்கடைகளை ஒழிப்போன்றதை பத்தி திமுக பேசவே பேசாது. இந்த மாதிரி சில விஷயங்கள், சில ஸ்ட்ரோக் வந்து தேர்தல்கள்ல ஒவ்வொரு பாடமுமா வரும். அந்த மாதிரி ஒண்ணுதான் கூட்டணி அரசியல். அது வந்து சப்போஸ் வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து நெருங்க முடியாத நிலை வரும்பொழுது கூட்டணி கட்சிகளோட வந்து தான் ஆட்சி அமைக்கணும்னா பண்ணோம். அப்படி ஒரு நிலை தேர்தலுக்கு பிந்தைய அப்படி ஒரு நிலை வந்து திமுகவுக்கு வந்தப்ப கூட கலைஞர் வந்து கூட்டணி அரசு அமைக்கவே இல்லை. 2006 வெளியில இருந்து ஆதரவு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல பாமக ரொம்ப மோசமா பிரச்சனை பண்ணும்பொழுது இவரே கூட்டணி, பாமக இனி எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு அறிவாலயத்தில் போய் அனௌன்ஸ் பண்ணாரு, கலைஞரே போய். இப்போ நாங்கெல்லாம் பரபரப்பா ஓடணும், ஐயா கூட்டணியில இல்லைன்றாரு அப்படின்னு. டெய்லி ஒரு அறிக்கை கொடுப்பார் ராமதாஸ், பயங்கரமா இருக்கும் அந்த அறிக்கையெல்லாம், செம்மையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த கூட்டணின்ற கான்செப்டே வந்து டிபேட்டபிள், ஸ்டில் டிபேட்டபிள். அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, காங்கிரஸும் சரி, மற்ற யாருமே அதை வந்து பெருசா எடுக்கல. அப்போ இவர் மட்டும் எடுக்கிறார், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மட்டும்தான் எடுக்கிறார். அது திருமாவளவனும் அதை வந்து என்டாஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாமே ஒரு கேம் பிளான். இதுல வந்து இப்போ பிஜேபிக்கு ஏடிஎம்கே தேவை. 86 லட்சம் உறுப்பினர்கள் வச்சிருந்தவங்களால 10 லட்சம் உறுப்பினர்களோட தாண்ட முடியல. 18% ஓட்டுகள்னு அதிமுக ஓட்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு 18% ஓட்டுகள்னு அண்ணாமலை ஒரு பிம்பத்தை காட்டினாரு. இன்னைக்கு வந்து பாஜக வந்து நின்றுச்சுன்னா 1.8% ஓட்டுகள் கூட வாங்காது. மறுபடியும் பழையபடி நோட்டாவோட போட்டி போடுற லெவலுக்கு பாஜக தேஞ்சு கட்டெரும்பாய் போச்சு. அதுதான் இப்ப பாஜக மிகப்பெரிய பயம். பாஜகவுடைய மிகப்பெரிய பயம் அதுதான். பாஜகவுக்கு ஏடிஎம்கே தேவை. ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே கூட்டணி, இந்த கூட்டணி தான் வேணும். எடப்பாடிக்கு வந்து ஒரு பிக்சரை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, ரைட்டா? நான் வந்து பாஜக இல்லாத கூட்டணின்னு ஒரு பிக்சர் எடுத்துட்டு போறாரு. அது வந்து அதை காலி பண்றதுக்கு ஏடிஎம்கேவை உள்ளுக்குள்ளேருந்து உடைக்கிற வேலை எல்லாத்தையுமே பிஜேபி பண்ணுது. எஸ்பி வேலுமணி தலைமையில், வேலுமணி, சசிகலா, ஓபிஎஸ் இந்த தலைமையில அதிமுக ஒன்றிணையணும்னு வர டிசம்பர் பொதுக்குழுவில் அவங்க பிரச்சனை பண்ண போறாங்க. எடப்பாடியவே அவர் தலைமையிலேருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பல்ஸ் வந்து ஏடிஎம்கேல போகுது. அப்பவும் இப்போ வரக்கூடிய பொதுக்குழு வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு பொதுக்குழு, அப்படி பார்க்கலாமா? பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சுவேந்து அதிகாரின்னு ஒரு வெஸ்ட் பெங்கால் இவரு தலைவர் ஒருத்தர், அவரு பாஜகவோட தலைவர், டிஎம்சில இருந்தவர், மம்தாக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர் சுவேந்து அதிகாரி. சுவேந்து அதிகாரியும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் ஃப்ரெண்ட்ஸ். சுவேந்து அதிகாரி மூலமா ஒரு பேச்சுவார்த்தையை வந்து எடப்பாடி மறைமுகமா பிஜேபி தலைமைக்கு சொல்லியிருந்தாரு. இது மாதிரி எங்களை ரெய்டு கீடு எல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் அப்படியே போயிட்டு வர பார்லிமெண்ட் தேர்தலப்ப நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலப்ப நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வந்துடலாம், ஒன்னா சேரலாம். இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து நான் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் கொண்டு போனோம், இல்லைன்னா திமுக வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து 11% இருக்கு, அந்த 11% வாக்குகளை வந்து அவங்க பிளஸ்ஸா எடுத்து அவங்க முதல்ல வந்துடுவாங்க. ஒவ்வொரு போலிங் பூத்லையும் ஆரம்பிக்கும் போது +11 அவங்க ஆரம்பிப்பாங்க, நாங்கள் வந்து -11 நாங்கள் ஆரம்பிக்கணும்.
அதனால இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு தூது விட்டுருந்தார். இந்த தூது ஏற்பாடு பண்ணதும் யாருன்னா நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். இந்த தூது ஏற்பாடுலாம் ஒண்ணுமே இல்லை, வேலைக்கு ஆகாதுன்றத ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வீட்டில் நடந்த ரெய்டு காலி பண்ணுது. அதை நாங்க ஏத்துக்கல. அதை உன் தூதுலாம் வேணாம், ஒழுங்குமுறையா எங்களோட கூட்டணிக்கு வா. அதுதான் எடப்பாடிக்கு நெருக்கமான சேலம் இளங்கோவன் நேற்று கூட பேசியிருக்காரு. எடப்பாடி இளங்கோவன் வீட்டில் ரெய்டு அப்படின்னு தவறா செய்தி போட்ட செய்தி நிறுவனத்து மேல இளங்கோவன் கேஸே போட்டாரு. உதயநிதி என்ன சொல்றாரு, ரெய்டுன்னு வந்து அதிமுகவை கலைச்சிட்டு பிஜேபியோட சேர்த்துருவாரு எடப்பாடி அப்படின்னு உதயநிதி பேசுனது கவுண்டர். இது இப்படி ஒரு நிலவரம் வந்து விஜய் மீது பிஎம்எல்ஏ சட்டம் பாயும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியில வந்த உடனே பாஜக அதை விரும்பல. பாஜக விஜய் வந்து ஓடி வந்து ஒரு அறிக்கையை விடுறதுக்கு காரணம், எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அடுத்த அமலாக்கத்துறை அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பயம்தான். அந்த பயமே தான் காரணம். ஏற்கனவே புலி படத்துல வருமான வரித்துறை விஷயத்துல வந்து ஒரு கேஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு சொகுசுக்காரர் விஷயத்துலயும் ஒரு கேஸ் வந்து விஜய் மேல இருக்கு. விஜய் வந்து விஜய் மாநாட்டுக்கு ஆதவ் அர்ஜுன ரெட்டியோட பணம் போயிருக்குன்றது வந்து அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டா இதுக்கு அடுத்தது யாரு? நீ மட்டும் இல்ல, எப்பவுமே பிஜேபி வந்து எந்த நடிகரையும் சரி, எந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்குள்ள வர்றாலும் சரி, அது பவன் கல்யாண் வந்து பிஜேபிக்கு ஆதரவா வந்ததுனால ஓகே, அப்படி வந்துட்டா ஓகே. பிஜேபி இல்லாம நீ வருவன்னா உன்னை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ நீ வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி அப்படின்ற சென்ஸோட நீ வந்தீங்கன்னா, ஏடிஎம்கே எங்க கூட்டணிக்கு வரணும், எங்களுக்கு தேவை. நீ வந்து ஏடிஎம்கேவை டேக் பண்ணி வந்தீங்கன்னா உன்னை நாங்க அடிப்போம் அப்படின்ற சிம்டம்ஸ் வந்து விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில நான் இல்லைன்றது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.